இந்த ஊருக்காக போகலான்ற இந்த இடத்துல வந்து அதுக்கிட்ட முடிச்சுட்டா கையில் வந்து யானை கார் ஒன்று இருக்கு ஒன்று ஏறிட்டு தகப்பானே நுவரலியாக பனிகே ஜாலியா இருக்கு குளிர்தான் இருக்கு வேண்டாம் குளிர் மழை கூட குளிக்க வந்து அடிச்சு கொண்டு இருக்கு கையை காலை பிடிக்கிற எதுவுமே தெரியல தெரியாத. அனைவருக்கும் வணக்கம். இந்த இலங்கையில் மாத்தளை மாவட்டத்துக்குரிய கழுகங்க பகுதியில் நிற்கிறோம். குறிப்பாக வவுனியாவிலிருந்து வெளிக்கிட்டு இரவு 2 மணிக்கு வெளிக்கிட்டு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த இடத்துல அப்படியே வந்து கொண்டிருக்கீங்க வந்து ஒரு வியூவை பார்த்துட்டாங்க. இந்த வானத்தில் தெரிகிற வியூ நான் இது வரைக்கும் இலங்கையில் இவ்வளோ இடங்கள் வந்து பயணிச்சிருக்கேன். நான் இப்படியான ஒரு வியூவை வந்து நாங்கள் பார்த்ததில்லை. குறிப்பாக இந்த இடத்த வந்து நான் ட்ரோன் ஷாட் எடுத்திருக்கிறேன். எப்படி இருக்குமென்றதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்துருப்பீங்க. உண்மையிலுமே வந்து சூப்பராக இருந்தது. குறிப்பாக வந்து அந்த டேமு பக்கத்தில் வந்து அந்த கருப்பு கலரில் ஒரு முகில் ஒன்று வந்தது. அது சொல்லவே இல்லை. அதே மாதிரி அந்த சூரியன் உதிக்கைகளை வந்து அப்படியே அந்த தீ பற்றி எறிகிற மாதிரி இருந்தது. அதில் அதே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ட்ரிப் வந்து யாரோட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை தவிர்த்து 3 நண்பர்கள், கவி, மற்றது அனோயன், அதை தவிர்த்து வேணு கடனாளை எங்களோட வரார். குறிப்பாக வந்து இந்த ட்ரிப் வந்து ஒரு 3 நாளைக்கு இருக்க போது இந்த ட்ரிப்பில் வந்து கேம்பிங் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையிலும் ஒரு ஃபன்னான சீரியஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதோட வந்து இப்போ இதில் இருந்து எங்களோட சொப்பன சுந்தரி அவங்களுக்கு காட்டுற சொப்பன சுந்தரியில் தான் நான் இன்றைய போகிறேன். இது வேறு காரை தள்ளி கொண்டு வர்றாங்க, சொப்பன சுந்தரியை தள்ளிட்டு வர்றாங்க. இதில் இப்போ ஃபன்னெல்லாம் பண்ணிட்டோம். இப்போ இதுலேருந்து அப்படியே வெளிக்கிட வேண்டியதான். இது வந்து ஒரு வித்தியாசமான ரோட்டில் போய் கொண்டிருக்கோம். நுவரெலியா போகிறேன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இது வந்து நாங்கள் மகியங்கனை போய் அதுக்கு பிறகு ரந்தடிகளை அந்த டேமெல்லாம் பார்த்துக்கொண்டு அப்படியே வந்து தியத்தலாவை ராகலை அந்த துண்டால் வந்து நாங்கள் இன்றைக்கு அங்கே போகிறோம் நுவரெலியாவுக்கு. இப்போ இந்த மையங்கனை துண்டுக்குள்ளே வந்து இந்த ரோட் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. ஒரு மலை ஏறி அப்படியே இப்போ இறங்கி கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி பைக்கில் வரைக்கும் கவனம் வளைக்கி கொண்டு விழுகிறது சந்தர்ப்பம் இருக்குது. அது மழை வெஹிக்கிளும் சொல்லவே தேவையில்லை. இதில் ஒரு பஸ் ஒன்று வருது பாருங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க சரி, அதில் பஸ்ஸுன்ற பாட்டு முடிச்சு டேஞ்சரஸ் பேண்ட் போட்டிருக்கிறேன். ஆனால் முதல்ல இந்த ரோட்டால் வந்தது கவியாக்களோட வரைக்கலாம். இந்த பைக்கில் வந்து ஃபுல்லாக பனிமூட்டம் வந்தோடனே இதைத்தான் நாங்கள் பதுளைக்கு வந்துட்டோம் நினைச்சது. அப்போ கூகுள் மேப் எல்லாம் பார்க்குற விளையாட்டில் தான் இதுலேருந்து நேராக போட வேண்டாம் தான் அப்படியே நாங்கள் 18 மினிட்ஸ் போய் கண்டி போகிறது. நான் சொன்ன 10 ரோட்டி தான். இதுக்கு பிறகு வந்து இந்த டவுனை தாண்டிட்டோம்னா டிராஃபிக் இருக்காது வரைக்கும். ஆனால் அதுலேருந்து ஒரு லொக்கலாக ஒரு டேம் ஒன்று இருக்குது. அதனால தான் நாங்கள் கொஞ்சம் போய் திரும்ப போகணும். மையங்கனைக்கு குறுக்கு ரோட்டோண்டால போய் கொண்டு இருக்கிறோம். மையங்கனையில் லொக்கலோயா டேமுக்கு இதில் வந்து ஒரு இடத்தை பார்க்குறோம், பங்காரக்கமை. இந்த இடத்துல வந்து ஒரு சந்தை ஒன்று வச்சிருக்கணும். உண்மையிலுமே ஒரு வித்தியாசமாக இருக்குது. பச்சை வாழைப்பழம் நாங்கள் வேண்ட போய் கொண்டிருக்கோம். இதில் பாருங்கள், இந்த ஏரியாவில் கொண்டு வந்து அப்படியே எல்லா வாகனங்களையும் கொண்டு வந்து செய்து கொண்டிருக்கணும். அதாவது சந்தைகளை போட்டு கொண்டிருக்கிறோம். இல்லை ஆரம்பத்திலே பாருங்கள், இஞ்சால பழங்கள், மரக்கறிகள் இதாலையும் பாருங்கள். அப்படியே நினைக்கிறேன் இந்த ஊருக்காக அங்கேருந்து கொண்டு வந்து சந்தையை போட்டின போல இருக்குது. இதில் உங்களுக்கு பார்க்கலே தெரியும். இப்படி ஒரு முற்றத்தில் ஒரு சின்ன ஒரு வழி தான் அதில் வச்சு செய்து கொண்டிருக்கணும். இதில் ஐயாக்கள் எல்லாம் பாருங்க, அப்படி இந்த தொங்கல் ஃபுல்லாகவே வச்சுருக்கணும். ரொம்ப நல்ல விஷயம். இது வந்து இது பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது. வாழைப்பழம் வேணாங்களே இது வெள்ளிக்கிழமையில் மட்டும்தான் இந்த சந்தை போடுவினோம். குறிப்பாக இதில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மணி நேரத்தில் வந்து இந்த சந்தை வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னவேன்.
பாருங்கள் ஒரு கிராமப்புறத்துக்குள்ளே இப்படியான ஒரு விஷயம் வந்து நடக்குதுண்டு. அப்படியே இதிலேருந்து நான் கூடுதலாக நான் தான் ஓடிக்கொண்டிருக்கேன், அதால் வந்து பெருசாக வீடியோ எடுக்க முடியலை. குறிப்பாக இதுலேருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 5 கிலோமீட்டர் தான் லொக்கோலோயா டேம். அப்படியே அந்த டேம் அடிக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். லொக்கோலோயா டேமுக்கு வந்துட்டோம். இதில் வந்து நான் இதுவரைக்கும் இதில் எத்தனை தடவை வந்திருக்கிறேன். நான் அப்பைக்கில் வந்து இந்த தண்ணி வற்றினதை பார்த்தது இல்லை. இப்போ வந்து தண்ணி வற்றி இருக்குது. நான் நினைக்கிறேன் இஞ்சால் இருக்கிற வயல்களுக்கு வந்து தண்ணி வந்து சப்ளை பண்ணி கொண்டிருக்கணும் போல இருக்குது. அதாவது அடி மட்டம் வரைக்கும் தண்ணி போயிட்டு அதோட இஞ்சால இப்போ தண்ணி திறந்து விட்டுருக்கணும். இந்த ஒரு துண்டை பாருங்க போல தண்ணி போய் கொண்டிருக்கணும். முதலுமே ஒரு அருமையான வியூ. இதில் உங்களுக்கு பார்க்கறது தெரியும். அந்த ரோட் சைட் வந்து இனிமேல் மினக்கெட்டு எடுத்து நாங்கள் எப்படி இருந்துன்றதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய பயணம் வந்து ரந்தனிகளால் போய் ஆரம்பமாக போகுது. என்ன செய்யற சாப்பிட்டியா எப்படி நிற்கிறாரு? சரி, இப்போ இதுலேருந்து வெளிக்கிட்டோம். இதுலேருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 54 கிலோமீட்டர் தான் போகணும். அது போகிறதுக்கு 3-4 மணித்தியாலம் ஆயிரம். ஏன்னா நாங்கள் ஒரு சில இடங்களை வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஆனால் கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் அறவே இல்லை, ஜாலையெல்லாம் துண்டறவே இல்லை. இன்றைக்கு இதால் எத்தனை தடவை வரைக்கும் சொல்லியிருப்பேன் ரந்தனிகளை தண்ணி வந்து இதால் தான் பெறுது அப்படின்ட்டு. இன்றைக்கு அந்த ரோட்டாலேயே போகிறோம். ஒருக்காவோ 2 தடவை போயிருக்கோம். அதுக்குள்ள எப்பயுமே போகிற வளமையான பாதையில் போகிறது இன்றைக்கு. அதான் இன்றைக்கு இந்த முடிவு. நாங்கள் இதால் போய் பார்ப்போம்ட்டு கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் நாங்கள் அந்த இடத்துல இருந்து தூரம் நாங்கள் இதால் போகிறதால ஆனாலும் பிரச்சனை இல்லை. நாங்கள் இப்போ ரந்தனிகளை டேம் அடிக்க வந்துட்டோம். இதில் எங்கேயாவது இடத்துல காரை பார்க் பண்ணி போட்டு கொண்டே காட்டுறேன் பாருங்கள். இப்படி வியூவாக இருக்கும். ஏற்கனவே சிங்கிளாக்கள் வந்துட்டோம். சரி, ஓகே. பின்னால் 2 பேர் நித்திர வந்துட்டாங்க வந்தவங்க. இதில் கண்டி ஏதோ ஒரு பேர் ஒன்று போட்டிருக்கீங்கன்னா பயங்கர காற்றா இருக்குது. அதைக்கிறது வந்து அந்தளவுக்கு கேட்கவே இல்லை. அவ்வளோ காற்று. இங்கே பாருங்களேன், இவ்வளோ பெரிய டேமுண்டு. விக்டோரியா டேமுக்கு அடுத்தா இந்த ரந்தனிகளை டேமும் வந்து ஒரு பெரிய டேம். பொக்காவில் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். அப்பா மேலே பாருங்கள், சிங்கிளாக்களை போல் பேர் டூர் வந்திருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் எங்களுடைய ஆக்களெல்லாம் இது இப்படியான இடங்களுக்கு வர்றது வந்து அரிதான விஷயம். இதில் எல்லாம் தண்ணி திறந்து விடுற டைம் வந்தோம்னா சூப்பராக இருக்கும். இது சூப்பராக இருக்கும்னா விக்டோரியா டேம் அதை விட நல்லாயிருக்கும். அப்படியே நடந்து போய் அங்கே பார்த்துட்டு வரும். ஊரே வந்து அப்படியே பஸ்ஸு காசை கட்டி போட்டு வந்திருக்கிற போல இருக்குது. ட்ரிப் டீப்ரோட வரைக்கும் வந்து பைக்கில் வந்திருக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ வாகனங்கள் வந்து கொண்டிருக்கட்டும். நாங்கள் இந்த பாதையில் தான் நம்ம போகணும். இங்கே பாருங்க, ஒரு ஆள் போகிறேன். போக்கடான்றாங்க. நான் ஐயா வந்து போய் கொண்டிருக்கேன். போகிறதுக்குள்ளே விட மாட்டேனும் அப்படின்ட்டு அவையிலே வந்து சொல்லலாம். இது பாருங்க, அதுல எல்லாம் அந்த தண்ணி வந்து ஃபில்டர் பண்ணி அனுப்புறதுக்கான அந்த ரிலே அமௌண்ட் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆஃபீஸ் கரண்ட் எடுக்கிறதுக்கு அதை தான் வந்து பயன்படுத்திக்கணும். அப்படியே அங்காலே நடந்து போனால் தான் இந்த டேமுண்ட தண்ணி நிற்கிற வியூக்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆர்மியாக்களை தான் வந்து இந்த இடத்துல வந்து பாதுகாப்புக்காக விட்டுருக்கணும். உள்ளே வந்துடுவாங்களோன்ட்டு ஊட்டி கொண்டிருக்கணும். இப்போ என்ன காத்துடா சாமி. இங்கே பாருங்கள், இந்த மலைகளை மையமாக வச்சு இந்த இடங்களில் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த டேமுகளை வந்து அமைச்சிருக்கணும்ன்றதை இதன் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இவ்வளோ தண்ணி வந்து இந்த ஒரு வறட்சியான காலப்பகுதியில் வந்து இவையில் வச்சிருக்கிறோம். அப்படியே சுற்றி வரவங்களுக்கு பார்க்கல தெரியும். எல்லாமே அப்படியே வந்து மலைகள் தான். இந்த மலைகளை மையமாக வச்சு தான் இந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த டேமுகளை வந்து செய்து வச்சுருக்கிறோம். உண்மையிலுமே இதில் பார்க்க சூப்பராக தானே இருக்குது. இதில் பார்க்கல தெரியும், அடிக்கிற காற்றால் வந்து அலைகளாக இருக்குது. அப்படி பகவேல் பாருங்க, இவ்வளோ நேரம் ஒரு விஷயத்தை வந்து பார்த்து ரசிக்கணும். நான் வந்து அனவயனும் பேர்டும் வந்து நித்திரால வந்து இந்த இடத்துல எழும்பியிருக்கிறோம். நான் நித்திர கொள்ள வேலை இப்படி கொரட்டை அடிச்சிருவேன். அதே நீ தான் நாளா சத்தி எடுத்தா நம்ப மாட்டாங்கடா போடாடே. அப்போது இனித்தான் நுவரெலியா நோக்கிய முற்றுமுழுதான ஒரு பயணம் வந்து ஆரம்பமாக போகுது. இந்த இடத்துக்கும் இந்த காரோட கலருக்கும் வந்து
எப்படி இருக்குன்ற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி இப்போ வெளிக்கிட்டோம். இதில் பாருங்கள் வெளிக்கிறது முன்னுக்கே வந்து பாருங்கள் எப்படி இருக்குது கிளைமேட். ஒரு மலையை சுற்றி நினைக்கிறேன் மழை பெய்யுது போல இருக்குது அந்த இடத்துல. மலையை சுற்றி மழை பெய்யுது. கவிதை நான் அவர் எதுக்கு முனையில் சொல்லிட்டா கவிதைன்றாங்க. அண்ணா ஒரு ஆள் வந்து மாங்காய் விற்று கொண்டு இருந்தார் 200 ரூபாயும். அர்த்த குழம்பான் அப்படின்ட்டு சொல்கிறார். ஓகே ட்ரிப்பில் ஒவ்வொரு வகையான ஆக்கள் ஸ்டேட்டஸ் எடுக்கிறவர், நித்திர கொள்றவர், இவர் வந்து பழம் சாப்பிட்றவர், இப்படியான கேட்டகரி இருக்கு. இதில் வந்து இப்போ எனக்கு மாம்பழம் தான் டேஸ்ட்டாக இருக்குன்றீங்களா எனக்கு தர்றீங்களே சூப்பராக எல்லாம் போடுவேன். பழம் மாம்பழம் கருத்த குழம்பு திண்டா அப்படி இருக்குமா அதேதான். அதுக்கு இடையில மாம்பழம் கொட்டையை சாப்பிடுறேன். அதான் அதுக்கிட்ட முடிச்சுட்டாங்களா? நான் 2 ஸ்லைஸ் தான். நீ வேற. அடே நான் உண்டு தான்டா சாப்பிட்டேன். இன்னொரு வேணா நான் 200 காசு கொடுத்து சாப்பிட வேண்டாம். என்ன வாங்குறதா அப்ப? சரி போ வாங்கலாம் போய் சாப்பிடுவோம். அடுத்த பழம் பூன்ற அந்த பழம் தாங்க. அந்த பழவேக்கா இதென்ட கொண்டையா மிரிசு துட்டாக் தாளதென்ட. இதையாவது வண்டி சாப்பிட விடுங்கடா. இங்க பாருங்க மாம்பழம் கையில உண்டு வாயில உண்டேண்டா. போனா கிடைக்காதுன்ற ஒரு காரணத்தால அது வந்து இப்ப சாப்பிட்டு கொண்டிருக்கு. எல்லா வகையான நண்பர்களோடய இந்த பயணம் எப்படி இருக்க போகுது? இது பாருங்க சிங்கள குடும்பம் வந்து இருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். ஜானையை பார்த்துட்டு ஜானை இது திரும்பிட்டேன்டா. நிப்பாட்டுங்க இது பிரச்சனை இல்லை ஆனால் இதுக்கு ரெடியாக இருங்க. ஜால பக்கத்தில் அடுத்த ஜானை வந்தாலும் வந்துடும். ஹலோ பாய் இது திரும்பி வந்துருக்கு ஓனு கேட்குற சத்தத்துக்கு கேக்கு இஞ்சால எங்கே வருதோ திரும்பி இதுக்குள்ள நிக்குது. அடிச்ச கோடு இரிட்டேட் ஆயிரும். கவி பார்த்த வேலை இருக்கு. அது பிளிருது நான் வருவேன். வேணாம் போம். சரி இப்ப திருப்பியும் வந்து இந்த ஜானை நிக்கிற இடத்துக்கு போறோம். படியங்களோட வந்தாலே இதுதான். இந்த அடிக்குது ஜானை பார்த்து கொண்டிக்குது. இந்த நீங்க அடிச்சா கோனுக்கு இரிட்டேட் ஆயிட்டாரு. அப்படியே வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி இருக்கிறோம். இதுல இருந்து நுரலியா வந்து 41 கிலோமீட்டர் வந்து நாங்கள் என்ன போகணும். ராகலைக்கு வந்து இன்னும் 23 கிலோமீட்டர் ஏதோ இருக்கு அப்படின்னு போட்டிருக்கணும். இது வரேன் இந்த ஏரியாவிலும் இந்த கார் ஒன்று இருக்கு. அப்படியே இந்த இடத்துல நிப்பாட்டதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டு வந்திருப்போம். அந்த ரந்தனிகளை டேம்ட மேல் பக்க வியூ வந்து இந்த இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையிலே இந்த இடத்துல கொஞ்சம் சில்லிங்காக இருக்குது. நுரலியால் என்ன கட்டமாக தெரியலை. இதில் திக்கா பார்த்தாலும் நிறைய மலைகள் தான் தெரியுது. இந்த இதில் தெரிகிற மலையெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. ஆனால் இந்த மலையன்றதான் தெரியலை, சரியாக தெரியலை முறையில். படிகளோட வந்தால் ஒருத்தர் வந்து ஒரு மைண்ட் செட்டில் இருப்பினும் இதில் பாருங்கள் எல்லாமே இப்போ அந்த ஒரு இடத்த வந்து ஃபீல் பண்ணி கொண்டிருக்கணும். எனக்கு இதான் வந்து பிடிக்கும். இந்த தருணங்கள் வந்து வாழ்க்கையில் மறக்கலாத தருணங்கள். சிங்களத்தில் பஸ்ஸுன்ற இதை போட்டிருக்கு. இப்போ இதுலேருந்து எங்களோட பயணம் வந்து ஆரம்பமாக போது. உண்மையிலுமே இந்த இடத்துலேருந்து போகிறதுக்கு வந்து மனசு இல்லை என்றாலும் வலிக்கிடும். இப்போ வலிக்கிட்டோம். இந்த ரோட்டுகளெல்லாம் பாருங்கள். நாங்கள் அந்த நுரலியார் பெரிய ரோட்டுகள் மாதிரியும் ஜாலியாக இருக்குது. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இது என்னத்துக்கான பிரதான ரோட்டு இது அதான் எங்களுக்கு தெரியல. உண்மையிலுமே ஒவ்வொரு பெட்டு வெட்டைக்கு சீட் பெல்ட் இல்லை தானே அங்கால ஜாலை ஆடிக்கொண்டு இருக்கிறோம். இந்த ரோட்டில் போக சூப்பர் வியூக்கெல்லாம் இருக்குது. அப்படியே பார்த்து ரசித்து கொண்டு போகிறோம். இதில் ஒரு நீர்வீழ்ச்சியோட அப்படியே சர்வீஸ் ஸ்டேஷன் வச்சிருக்கேன். நுரலியான மெட்ட பக்கத்தால் போய் பார்க்கலாம். என்ன மண்டையில் அடிச்சிட்டா ரிவர்ஸ் கேமரா இல்லை எங்களுடைய காரில். சரி இதில் வந்து நிப்பாட்டிட்டாங்க. இதில் வந்து மோத கழுவும் அப்படின்ட்டு இதில் சர்வீஸ் போட்டு வந்துருக்கிறேன் பாருங்கள். நாங்களும் வந்து சர்வீஸ் போடலாம், அதில் வந்து சர்வீஸ் போடணும். இதில் படியில் வந்து அப்படியே ஃபோட்டோ எடுத்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு வியூவை தான் காட்டினான். எப்படி இருக்குன்ற பாருங்கள். நல்லா மழை பெய்கிற காலத்தில் வந்து சொல்லவே இல்லை. அப்படியே இதுக்கு மேலே பாருங்கள் இந்த மலையோட வியூவோட இப்போ இதை கார் பண்ணிக்க சூப்பராக இருக்குது இந்த வியூ. சரி இப்போ மோகன்லாம் கழுவி அப்படியே வந்து இதில் ஃப்ரெஷ் ஆகிட்டோம். அண்ணி வந்து தெரிஞ்சிடும் கேமராக்களில். இதில் வந்து அட்டை ஒன்று ஏறிட்டு இதில் கவி விட்டுட்டு இருக்காரு. ஆனால் கடிச்சிச்சுண்டா பெரிய புண்ணா மாறிடும். தட்டி விட்டுருங்க அப்படியே சக்க எங்கடா அது காணையில் போகாது. ஓகே இதில் நிற்கிறது ஆபத்து தான். மழை பெய்துட்டு விட்டுருக்கு அதான் பிரச்சனை. அட்டை கவனமாக தெரிஞ்சு கொள்வேடு. அதான் இப்படிலாம் பார்க்கக்கூட சொப்பன சுந்தரிட்ட கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய வந்து டச் ஒர்க்கள் பெயிண்டுகள் எல்லாம் வடிச்சிட்டு அதெல்லாம் செய்கிறேன்டா ஒரு காசு வரும். இதில் யாராவது ஸ்பான்சர் பண்ணல வேண்டாம் பண்ணுங்கள். சொப்பன சுந்தரிக்கு உங்களோட பேர் அடித்து ப்ரொமோஷன் அடித்து தெரியலாம். ஆனால் நாங்கள் நினைஞ்ச மாதிரி இல்லை. சொப்பன சுந்தரி வந்து உண்மையிலுமே வேறு ரகம். அதோட வந்து பார்த்திங்கன்னா இதில் லைட்டாக தண்ணியும் அடிக்கலான்ட்டு பார்க்குறோம். இன்னும் சில்லுக்கு மட்டும் மேலே மழை பெய்தா கொஞ்சம் கூலாகிற மாதிரி பிடிக்கிறாரு கவி.
அந்தளவுக்கு வந்து பிரச்சனை இல்லை, ஹீட் ஆகாது. கூட இப்படி ஹீட்டோட பிடிச்ச மாட்டா சரி சம்பவம் ஆயிரும். இதில் இருந்து கவியை வந்து ஃபுல்லாக நான் வரைக்கில் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் ஓடினான். கவி நானும் தான் மாறி மாறி 2 பேரும் தான் ஓடுவோம். அப்போ இதில் நான் அவரை ஓடுறதால வந்து நான் இலகுவாக வந்து உங்களுக்கு வீடியோக்களில் வந்து சில விஷயங்களை காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இப்போ நான் இந்த இடத்துலேருந்து பயணத்தை தொடங்குவோம். ஆட்டோக்காரர் வந்து குறுக்க விட்டுட்டார், அப்படியே சம்பவமாக இருக்கும். கார் ஃபோன் அடிச்சுட்டு தான் வலிக்கிட்டாரு. நாங்கள் போகிறதுக்கு இடையில வந்து நூறலியால் மழை பெய்யும் போல இருக்குது. ஒரு சில இடங்களில் வந்து மழை பெய்யுறது தான் விட்டுருக்கு. ரோட்டில் பின்னுக்கு வர விஷயத்துலலாம் கவனிக்கவே மாட்டாங்க அவங்கெல்லாம். இந்த அடுத்தவங்க இதில் இப்போ வளப்பன டவுனுக்கு வந்துட்டோம். இதுக்குள்ள ஒரு பெரிய டவுனை இப்போ தான் வந்து கண்டிருக்கிறேன். இதில் நாங்கள் அப்படியே மேலே போகணும் போல இருக்குது. நீல்தாண்டா இன்ன அப்படின்ற மாதிரி பேர் போட்டிருக்கணும். அது ஏறும் சிங்கன். எனக்கு ஏற சரியான மெதட்டில் மாற்றிட்டோம்ட்டா சரி. ஃபஸ்ட்லாம் போகணும். இதெல்லாம் செகண்டில் போட்டோன்னா அம்மிடும் அப்படியே பணமெல்லாம். சரி, இப்போ வந்து நாங்கள் இந்த ரோட்டில் வந்து தேயிலை தோட்டங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இதுக்கு பிறகு நாங்கள் நுரலியா போக மாட்டோம். தேயிலை தோட்டங்களை வந்து தாராளமாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஹை ஃபாரஸ்ட் நாங்கள் ஏற்கனவே பார்த்துருப்போம். மண்டாரன்னு வர போய்க்கல அந்த துண்டு தான் விடம். பழசு B310 மாதிரி ஒன்று நிற்குது. இது வந்து டொயாட்டோ ஒன்று நினைக்கிறேன். இதில் நிற்கிது பாருங்கள், டொயாட்டோ ஒன்று தான். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்திக்கு வந்திருக்கோம். ராகலை இதுலேருந்து 2 கிலோமீட்டர், நுரலியா வந்து 20 கிலோமீட்டர் அப்படின்ட்டு போட்டிருக்கிறோம். அதெல்லாம் போகணும். வளப்பனை என்று போட்டிருக்கிறோம். அந்த ஏரியாவில் தான் நாங்கள் வந்திருக்கிறோம். நுரலியாக்கான சில் கிளைமேட் வந்து இப்போ ஆரம்பமாயிட்டு. நான் நினைக்கல நுரலியா மேல் பகுதியெல்லாம் சொல்ல இல்லை, நல்லா இருக்க போது. இன்றைக்கு நாங்கள் எதிர்பார்த்து வந்த கிளைமேட், சில் பண்ணுறதுக்கு ஏற்ற கிளைமேட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிப்பாட்டினான். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகலை இந்த வியூ வந்து இந்த பகுதியிலேருந்து பார்க்கல சொல்ல இல்லை, அவ்வளோதுக்கு நல்லா இருக்குது. இதில் உங்களுக்கு தெரிய மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த தகப்பானே இப்படி ஒரு வியூவை வந்து பார்த்ததில்ல. இங்கே பாருங்கள் இவ்வளோ வீடுகள் எல்லாம் இருக்குது. மேலும் சூப்பராக இருக்குது. ஆனால் இப்படியான ஒரு இடம் வந்து பாகிஸ்தான்லேயும் பார்த்தேன். இடம்ன்றது எனக்கு இப்போ தற்காலிகமாக ஞாபகம் வருதில்லை. அதோட இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி டேங்க் வந்து அந்த காலத்தில் செய்து வச்சிருக்கணும் போல இருக்குது. இதில் உங்களுக்கு பார்க்கலே தெரியும். இதே மாதிரி நிறைய தேயிலை தோட்டங்களை வந்து இப்போ உருவாகி கொண்டு இருக்கிறோம். நல்லா இருக்கும் உண்மையிலுமே. அப்படி இங்கே பாருங்க, இந்த மழை பெய்த உடனே இலைகள் வந்து எப்படி இருக்குன்னு மறக்காம இதெல்லாம் எப்படி இருந்துன்றதை கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இதுல இருந்து பார்க்க உங்களுக்கு தெளிவாக தெரிய மாட்டேன் நினைக்கிறேன். அருமையப்பா. வந்து இங்கே தனியாக இருந்துட்டேன். என்ன சொல்லுது இந்த வியூ பாயிண்ட்? நல்லா இருக்கு. திருப்ப தெரியும். சூப்பராக இருக்கு. அடவன் கேஸ்டைல் சூப்பராக இருக்கு. அடவன் கேஸ்டைலுக்கு எவ்வளோ மார்க்ஸ் போடலான்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மலிங்கா ஓமத்த மலிங்கா. இப்போ என்ன பிரச்சனைன்னா நாங்கள் இந்த ட்ரிப்பை வந்து எத்தனை நாள் பிளான் பண்ணாங்க? இன்றைக்கு வந்தாச்சு. நாங்கள் வந்து இந்த ட்ரிப்புகள் வந்து பிளான் பண்ணுறதில்ல. பிளான் பண்ணுற ட்ரிப் வந்து 5-6 மாதமாக வர்றதுக்கு திடீரென்று யோசிச்சுனாங்க. சரி காரில் போவோம். என்னைக்கால வந்து மழை பெய்யுதுன்ட்டு தெரியும். அதனால் காரில் போவோம்ன்ற ஒரு முடிவு எடுத்து வெளிக்கிட்டு வந்துட்டோம். மற்ற 2 பேரும் வாண்டட்டா தூக்கி போட்டு கொண்டாச்சுனால வலுக்கட்டாயமாக தூக்கி கொண்டுட்டோம் கவியை. சரி, இதுலேருந்து அப்படியே போக நீ நல்ல வியூக்கள் இருக்கும். அது கண்டப்போல டவுனால் போய் தான் நாங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் நுரையில போய் என்ன பண்ண போகிறோம்ன்ற பிளான் இல்லை. வளமே எல்லா இடம் பார்த்துட்டோம். இன்னைக்கு சில்லிங் தான். கவின்ற பிளான் படி இன்றைக்கு போவோம். கார் அலுவல் என்ன ரிப்பேர் அதான் இல்லை. சரி ஓகே. இதுலேயே வந்து காத்தோட குளிர் வலிக்கிட்டு நான் நினைக்கல ஒரே இல்லையா பேர் வந்து ஸ்வீட்டர் எல்லாம் எடுத்து போட்டுவிடும். வேறு முன்னுக்காரு நான் பின்னுக்காரு. இந்த காரில் முன்னுக்கு இருக்கையில் வந்து குளிர் தெரியாது, கண்ணாடி வந்து விடாது. பின்னுக்கு இருந்தால் வந்து எல்லா பக்கத்தாலையும் காற்று வரும். அனுமதிச்சா கதவை போட்டி இருக்குதால் 10:46 நாங்கள் கண்ட போலக்கு வந்துட்டோம். எல்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணி இருந்தீங்க இந்த இடத்துல இருந்து நான் அப்படியே நான் லைட்டாக காட்டி கொண்டு போகிறேன். கந்தப்பளைன்னு தமிழில் போட்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் வந்து மழை நிற்கிற மாதிரிலாம் நிற்காது. நுரலியா மேல் பகுதி எல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மிஸ்டாக தான் இருக்குது. இங்கே பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே மரக்கறி தோட்டங்கள். ஏற்கனவே நாங்கள் பார்த்துருப்போம். இப்போ எல்லாம் மரக்கறி ஏற்றி கொண்டு எப்படி இருக்குண்ணா ஆனால் பின்னால் வியூவை பார்த்து ரசிச்சு கொண்டு போகிறோம். எப்படி இது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? இந்த இதுதான் கழுத்துக்கு போட்டிருக்கீங்க. நல்லா இருக்கும். இது இப்போ ஸ்டைலுக்கெல்லாம் போடல. இப்போ கேமரா எங்களை வெள்ளையா காட்டுதுன்னு இந்த கேமரா. ஆனால் உண்மையிலுமே இந்த இப்படியான ஒரு தருணங்கள் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்றத நான் வேண்டி வேண்டாம். இப்படி நாங்கள் ஓடி ட்ரெஸ் என்ன சொல்கிறது கஷ்டப்படாமல்
அவர் நண்பர் ஓடைக்குள்ள நாங்கள் அப்படியே இருந்து சில் பண்ணிட்டு போகிற ஒரு மைண்ட் செட் இருக்கு. காலுக்கு வந்து இப்போ அவர் வந்து ஐடாக்ஸ் காலுக்கு ஐடாக்ஸ், கைக்கும் காலுக்கும் வந்து ஆளுக்கு ஐடாக்ஸ் வேணுமா? ஐயோ ராமா, என்ன வியூடா சாமி இதெல்லாம். இந்த ஒரு சில்னஸுக்காக தான் நாங்கள் இந்த நுவரெலியா பயணத்தை மேற்கொண்டோம். நாங்கள் நுவரெலியா ஹே பனி ஹே மூடி இருக்கு ஹே மலையா இருக்கலோடா. ஆனா வெள்ளம் வந்தா நுவரெலியா மேல வெள்ளம் இல்லை, உணங்கானோட தண்ணி வாய்க்கால் கணவாயால் சீறி அடிச்சு கொண்டு வரும். இப்போ கிட்டத்தட்ட 11 மணி நுவரெலியான நகரப்பதிக்கு வந்துட்டு இதுலேருந்து முதலாவதாக சாப்பிட போகிறோம். விடிய நாங்கள் சோட்டிஸ் தான் சாப்பிட்டாங்க. ஆனால் பசி, இந்த குளிருக்கு பசி வந்துட்டு ஊராக்களை வந்து எல்லாம் ஸ்வீட்டர் அதுகளோட தான் நிற்கணும். இந்தால இனி இப்படி தான் ஜனவரி மட்டும், ஜனவரி பிப்ரவரி மார்ச் அதெல்லாம் ஜாலம் சில்லாக தான் இருக்கும். எங்களோட இடதுபுறத்தில் இருக்கிறது தான் நுவரெலியாக்கான சிடிபி பஸ் ஸ்டாண்ட். இதுலேயே நிறைய பஸ்ஸுகள் இருக்குது. அப்படி எந்த இடங்களுக்கு இங்கேருந்து போக மட்டும் அது இங்கே வருங்க. பழைய பஸ்ஸுகளும் இதுக்கெல்லாம் விட்டுருக்காங்க. இல்லை இப்போ ஓடுற பஸ்ஸாக கூட இருக்கலாம், அப்படி ஒரு கண்டிஷனில் இருக்குது. ஓ, மஞ்சள் கலர் ஜீப் சூப்பர். இது வந்து ஹோல்சேல் மார்க்கெட். இதில் தான் மரக்கறிகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அதுக்கு பிறகு தமிழ்லேக்கு அனுப்பிடணும்னு நினைக்கிறேன். இந்த அரளியாலையா, அரளியா ஹோட்டலுக்கு நான் சாப்பிடவில்லை, அங்கே சாப்பிடுவதற்கும் யோசிக்க மாட்டேன். எவ்வளோ? 4200 ஒரு சாப்பாடு புஃபே. ஓகே, பரவாயில்ல. அப்போ இந்த மழை குளிர்லேயும் வந்து ஒரு சிலது நின்று ஃபோட்டோ எடுத்து கொண்டிருக்கணும். இதுதான் வந்து மார்க்கெட், ஃபுட் மார்க்கெட். இப்படியே இந்த கிளைமேட்டை நீங்கள் பார்க்கல, நாங்கள் லண்டன்லேருந்து வந்தோம்னு சொன்னால் கூட நம்பிடுவீங்க அவ்வளோ இருக்குது. இதால் தான் கோல்ஃப் கிளப்புக்கு போகிறது. பிரதான அஞ்சல் நிலையம். இதனால் இப்போ சாப்பாட்டு கடை அது எவ்வளோ மட்டும் தெரியாது, ஆனால் கடை மட்டும் இருக்கிற இடம் தெரியும். அப்படி அங்கே போயிட்டு பார்ப்போம் என்ன நடக்குன்னு. சரி, இப்போ வந்துட்டோம். பார்க்கிங் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. இதில் பார்க் பண்ணிவிட்டு போய்கொண்டு இருக்கிறோம். செல்லிங் ப்ரோ பாருங்க, எங்களோட படியெல்லாம் வந்து சும்மா சாதாரணமாக தெரியுறாங்க. குளிர் வந்து லேசுப்பட்ட விஷயம் இல்லை. இப்போ எனக்கு வந்து அந்த கார் ஆப்ரேஷன் தானே, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூசின மாதிரி கிராம் பண்ணுற மாதிரி வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுட் சென்டர் அண்ட்ரூ ரைவ் நுவரெலியா அப்படின்னு போட்டிருக்கணும். சென் அண்ட்ரூ ரைவ் ரோட் போல் இருக்குது இந்த ரோட். இந்த கடைக்கு தான் இல்லை நீட்டாக இருக்கும், எல்லா வகையான சாப்பாடுகளும் இருக்கும். இதில் வேறுங்க எல்லோரும் வந்து சாப்பிட்டு வந்துருக்கணும். நாங்களே வந்து சாப்பிடுவோம். இதில் அப்படியே ஒரு செட்டப்லேயே வச்சுருக்கணும். இதுலேயும் பாருங்கள், இது மாதிரி இதுலேயும் பாருங்கள், எல்லா வகையான சாப்பாடும் இருக்குது. சரி, இதில் வந்து நான் சோறும் மீன் கறியும் அந்த சிக்கன் நம்ம அப்படி தான் எல்லாரும் கிட்டத்தட்ட அப்படி தான் எடுத்துகிட்டு சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வரோம். சரி, இப்போ சாப்பிட்டு நாங்கள் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வெள்ளெண்ணெய் வந்திருக்கணும், அல்லது 1 மணி பிறகு வந்திருக்கணும். இந்த விடியப்புறம் சாப்பாடு செய்த சாப்பாடு தான் வச்சுருந்தது. இல்லைனாலும் நாங்கள் 3 பேரும் சிக்கனும் குழம்பு வந்து சாப்பிட்டாங்க. அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 3 பேரும் 2180 ரூபா. ஆனால் வந்து ஒரு சோடா குடிச்சது, அவ்வளோதான். கவி வந்து சாப்பிடல. இதுலேருந்து அங்கே போய் சாப்பிடணும் அப்படி வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கார். அதே மாதிரி போய் இப்போ செக்இன்னும் பண்ண போகிறோம். ஏன்னா இதுக்கு பிறகு போகிற வேண்டாம், எங்கள்கிட்ட ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனால் நல்லம் அப்படின்ட்டு யோசிக்கிறோம். தான் இதில் பாருங்கள் ட்ரிப் அந்த டீம் ஏதோ பைக் பிரச்சனை போல இருக்குது. இதில் நிற்கணும். ஃப்ரெண்ட்ஸாக வரேன். பைக்கில் வர ஒரு ஃபன்னா, காரில் வரது அதோட ஃபன்னாக இருக்கும், கொஞ்சம் சேஃப்டியும் கூட. சரி, வெளிக்கிடும். சரி, இதிலேருந்து லேக் சைட் அடியில் தான் ஹோட்டல் வந்து பார்த்துருக்கோம். அங்கே தான் போய் கொண்டு இருக்கிறோம். ஒரு வெளியாக டவுன் போய் டவுனுக்கு எத்தனை இடம் இருந்தாலும் அந்த முதலாவது இடம் வந்து தான் ஞாபகம் வந்துருக்கு. பஸ்ஸில் வந்து ஐயோ டியூஷனால் வந்து இதான் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட், நுவரெலியா பஸ் ஸ்டாண்ட். ஒருக்கா கூட இதுக்குள்ளே போனதில்லை, அதான் கவலை. எத்தனை பேர் வந்துட்டோம், ஏன்னா எங்களுக்கு அது தேவைப்பட்டதும் இல்லை. இங்கால வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு இருக்குது. இது எதுக்குல்ல? ஓகே, பஸ்ஸே கஃபே மாதிரி செய்யிருக்கிறோம். இதில் போய்க்கல எங்களோட சேஃப்டிக்காக ஒரு குள்ளாக இப்போ வண்டி நம்ம நல்ல வண்டி யோசிக்கிறோம். சரி, வந்து பார்ப்போம். பைக்கில் தெரியக்க தான் யோசிக்கணும், காரில் தேவைப்படாது. எப்படி இருக்குது தெரியுமா இந்த கிளைமேட்டோட இந்த இடத்தை பார்க்கல. நாங்கள் வந்தது இந்த பாதையால் தான் வந்திருப்போம். இப்போ நாங்கள் இதுலேருந்து பதிலை நோக்கிய பாதை, அதெல்லாம் லேக் சைடெல்லாம் இருக்குது. தெர்கரி லேக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குதிரை சஃபாரி போகிறது. ஆனால் எல்லா குதிரைக்கும் வந்து இப்போ ரெயின் கவர் வந்து போட்டு வச்சிருக்கிற மழை என்றால் குதிரை நினைது. ஆனால் அந்த ஆக்கள் இருக்கிற இருக்கைக்கு தான் அதை போட்டு வச்சிருக்கணும். அப்பா இந்த வியூவை பாருங்கள். நாங்கள் வளமையாக வந்து அதுக்குள்ளே தான் ரூமுகளுக்குள்ள நிற்கிறது. சீசன் 4 நுவரெலியா பொறுத்த மாதிரில சீசன் 4வது மாதம். மழை சில்லிங்கெல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு 7ஆம் மாதம் 8ஆம் மாதம் அப்படி இருக்கும். அதுக்கு பிறகு வந்து ஃபுல்லாக மழையாயிடும். பாருங்க மக்களே, நுவரெலியாவை இந்த ஒரு மழை டைமில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாட்டர் ப்ரூஃபே இல்லை, கேமரா வெளியில் விட்டுட்டு வரேன்னு என்ன நடக்க போது தெரியல. இல்லை, இதுக்கு வாட்டர் ப்ரூஃப் இல்லை. இந்த டிஜிஓ ஸ்மோக்கு இங்கே பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரவன்கள் நிற்குது, பார்க்கலாம். இதுலேயே வந்து நாங்கள் தங்கலாம். கொஞ்சம் பட்ஜெட் வந்து கூடுதலாக இருக்கும். இங்கே பாருங்கள், தெர்கரி லேக் இப்போ என்ன தெரியுது உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு, ஒன்றுமே தெரியல. சில் கிளைமேட் ப்ரோ, சில் கிளைமேட். வாங்க ப்ரோ, இந்த நுவரெலியாவுக்கு வாங்க, வடிவா வந்து சில் பண்ணு. சரி, கவின்ற ஹோட்டல் அடி எவ்வளோமா? இந்த கொக்கோ கோலான்னு அடிச்சது. ஓகே, ஷோட்டி இட்டாண்டு போட்டிருக்காங்க. இந்த கடை தான் நல்லா இருக்குமா, முடியப்ப கொத்த அப்படின்ட்டு கவி கூட்டிகிட்டு வந்துருக்கு கவி சாப்பிட்றதுக்கு.
பாப்போம். ஆனால் நாங்களும் தப்பு செய்துட்டோமோ யோசிக்கிறோம், அதில் சாப்பிடாம இதில் வந்து சாப்பிட்ருக்கலாம்னு நினைக்கிறேன். பாப்போம் இதில் என்ன மாதிரி இருக்க போகாண்டு. அப்பா செம்மையாக இருக்குது தெரியும் அந்த கிளைமேட், அப்படியே சில்லிங்காக இருக்குது எனக்கு. இப்போ ஆர்டர் பண்ணி எப்போ தர்றாங்களோ தெரியல, ஈரமாக கிடக்கு இந்த இடம் எல்லாம். இப்போ இங்கே வந்து நாங்கள் சாப்பாடு வந்து இங்கேயும் வந்து விலை வந்து 900 ரூபாய் தான் வந்து போட்டுருந்தாங்க. ப்ரோக்கு வந்து ரூமுக்கு போடுவோம். இப்போ அதான் வந்து பிரச்சனையாக கிடக்கு. கவியும் வந்து இல்லை சாப்பிட்டு தான் போகணுன்ட்டு மீன் சாப்பாடு எங்கேயா இருக்க விட்டுட்டு இப்போ போய்கொண்டிருக்கோம். ஆனால் இந்த பாருங்கள், இப்படி ஒரு கிளைமேட்டை வந்து நான் நுரலியால் பார்த்ததில்லை. ஃபுல்லாகவே அப்படியே வெள்ளை கலரில் இருக்குது. ஜாலியாக இருக்குது கேஸ், ஜாலியாக இருக்குது. ஏன்னா இதுக்கு பிறகு ரோட்டெல்லாம் காட்டல, அது ஒரேடியாக என்னென்ன செய்கிறோம்ன்றதை மட்டும் பாருங்கள் மக்களே. இப்போ அந்த பீட்சா ஹட் பக்கத்துலேயே இமாடுவ ஹோட்டல் அப்படின்ட்டு போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் தான் கவி சாப்பாடு மீன் சாப்பாடு இருக்க வேண்டி வந்தார். ஆனால் இந்தியாவில் நுரலியால் மீன் சாப்பாடு இல்லை. கடைசியால் சிக்கன் சாப்பாடே கட்டிட்டு வந்துட்டு சங்கி இதுக்கு பிறகு அப்படியே ரூமுக்கு தான் ரெடியாக ரூமுக்கு போயிடும். மழை தூரிக்கொண்டே இருக்குது. இப்போ ஹோட்டலுக்கு வந்துட்டோம், ஹிமாவரி ஹில்ஸ் ஹோட்டல்ண்டு. கிட்டத்தட்ட நாங்கள் டவுன்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட வரணும். அப்போ இந்த இடத்துல முதல் வந்து நின்றதால் வந்து இந்த இடத்த வந்து சஜஸ்ட் பண்ண ரூம் நல்லா இருக்குமெண்டு போய் பார்ப்போம் இந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்ட்டு. எங்கேயோ பல்ல ரூம் அப்படின்ட்டு அங்கே ரிசப்ஷன் இங்கே இருக்குது. ஓகே, இதுக்குள்ளே ரூம் இல்லை ரிசப்ஷன் எழுதுறீங்களா? ஓகே, இதுக்குலாம் ரூம். இங்கே பாருங்கள் ரூமை காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. அப்பா ஒரு ஹைஃபான ரூம். இந்த ரூம் எவ்வளோ? 8000. 4 பேர் தங்குறதுக்கு 8000 உங்களுக்கு ஓகே இருக்கும். நீங்களும் வந்து தங்குறதுக்கு வரேன். சீசன் டைம் பீக் டைம்ண்டா 11,000 ரூபா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நல்லா செய்து வச்சிருக்காங்களே. அந்த காலத்துல இருந்து இருந்திருக்கு போல இருக்கு. மேலே பூல் எல்லாம் இருக்கா? அந்த இது அப்படியே வெளியில சில்லிங் கிளைமேட் பாருங்களேன் எப்படி இருக்குண்டு. இந்த கிளைமேட் எதுவுமே தெரியுது இல்லை. அதோட கவி இங்கே வர்றதுக்கு காரணமாக அந்த இதில் நிற்கிது பாருங்க ஒரு நாயுண்டு உள்ள பாஞ்சு இஞ்சி கடிக்கதோ தெரியல. இது பாருங்க எப்படி படுத்திருக்காரு 2 பாசையா. ஹலோ பாருங்க இவ்வளோ பெருசாக இருக்குண்டு. ஐயோ ஹாய் ஹாய். எனக்கு அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் பயம், ஆனால் சூப்பராக இருக்கு. ரொம்ப சரி. இப்போ நாங்கள் ரூமுக்கு வந்து கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ இதில் இருந்து முதலாவதாக நானோயா வாட்டர்ஃபால் பார்ப்போம்ட்டு. என் பக்கத்தில் இருக்கிறதுல கிளைமேட் சில்லாக இருக்கிற டைமில் அந்த இடத்த வந்து பார்க்குறது சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதிலேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் கிட்ட நாங்கள் போகணும். ஆனால் அதை தவிர்த்து இன்னும் நிறைய இடங்கள் வந்து இந்த நுரலியால் பார்க்குறது இருக்கும். இப்போ இந்த கிளைமேட் எப்படி இருக்குன்ற காட்டுறோம் பாருங்களேன். இதில் உங்களுக்கு பார்க்கலே தெரியும், இதில் வேறு ஆக்களே தெரியாத அளவுக்கு ரோட்டில் அந்தளவுக்கு வந்து இந்த பனி புகார் வந்து இந்த மழை பெய்தால் வந்து இப்படி இருக்குது. அதே மாதிரி இந்த ஹிமாவரி ஹோட்டலையும் பற்றி சொல்லணும். உங்களை நீங்கள் ஒரு ஃபேமிலியாக தங்க போகிறீங்களாண்டா கட்டாயம் இங்கே வாங்க. அதே மாதிரி என்ன நண்பர்கள் வந்து இப்படி எல்லாம் ரெடி ஆகிருக்கணும்ன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் பாருங்கள் கவி வந்து ஒரு பச்சை கலர் ஸ்வீட்டர் போட்டு இது இங்கே இருக்கிற ஸ்வீட்டர் மாதிரி தெரியலே. அதே மாதிரி அனோயன் UFC ஸ்வீட்டரை போட்டுக்கொண்டு வெளிக்கிட்டார். நான் ஒரு கருப்பு கலர் வேணும் வந்து ஒரு வெள்ளை கலருக்கு ஆளு காணல. சரி இதில் பாருங்க நான் சொன்ன மாதிரியே வேணும் வெள்ளை கலர். ஏதோ ஒரு ஃபுட்பால் பிளேயரை பார்த்த மாதிரி இருக்கு. என்ன குளிரா கவி மேலே போயிட்டு கீழே வருதாள். சரி இப்போ எடுக்கணும். இந்த ரக்கங்களில் வந்து மேனுவல் கார் கொண்டரைக்கில் வந்து கிளச் கண்ட்ரோல் வந்து கட்டாயம் தேவை. ரங்கிதா இதுலேயே ரங்க நல்ல வேலை பாஞ்சிருக்கும். இப்போ கார் இதில் பார்க்கல வந்து கேமரா வேணா விட்டோன்னா வளைச்சால் எடுத்துக்கொண்டு இருக்குன்றது நினைக்கிறேன். ஓகே சொப்பன சுந்தரி எந்த விதத்துலையும் குறை விடாமல் வந்து சேர்ந்துட்டு அங்கே வந்து இப்போ வலிக்கிட்டு இங்கே வரேன் பின்னுக்கு. ஆனால் எல்லாரையும் பார்க்க என்ன ஜக்கோட வந்துருக்கீங்க. இது வந்து ஒரு பாரிய பிளானுக்காக ஜக்கெல்லாம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. சரி இப்போ அப்படியே மேலே வேணா உருட்டி கொண்டு போவோம் சொப்பன சுந்தரியை. இங்கே பாருங்க முன்னுக்கு வந்து எதுவுமே தெரியுது இல்லை சொப்பன சுந்தரி. எல்லாம் இந்த போக்குக்கு ஆட்டோ வர்றது ஒன்றுமே தெரியாமல் இருக்கு. அதான் நாங்கள் ஹெட்லைட்லேருந்து எல்லாத்தையும் போட்டுட்டு போன போல இருக்கு. மழை பெய்யுதா இல்லை வைசர் துடைக்கிற அளவுக்கு பெருசா இல்லை, ஆனாலும் எல்லாமே வேர்க்குது. சொப்பன சுந்தரியில் வைசர் போட்டு கொண்டு போகிறதுக்கு பயமாக தான் இருக்குது. கலண்டுச்சுன்னா இப்படியான கிளைமேட்டில் அதிலே நிப்பாட்டி போட்டு நிற்க வேண்டியதான். இதே பைக்கில் வந்தால் நாங்கள் எங்களோட பயணத்தை வந்து தொடர்ந்து இருக்கல. ஆனால் காரில் போய்க்க சில்லிங்காக இருக்குது. இது வந்து அந்த பெட்ரோ எஸ்டேட்டு இது இந்த தேயிலை எஸ்டேட் வந்து இப்போ தெரியுதோ தெரியல. பனியில் இன்னும் ஒரு விஷயத்தை வந்து அனவன் கேட்டது இந்த இடத்துல தடவை இப்போ சோழன் சாப்பிட வரும் போல இருக்கா. அதுக்கு நாங்கள் எங்கே போகிறது? அவிச்சு வைக்கிறாங்களா? ஆனால் சூப்பராக இருக்கும் இந்த மலை கிளைமேட்டு சாப்பிட்டா. வேர்ல்டன் ரோட் வந்து இங்கே எப்படி இருக்குண்டா அம்பே உள்ள ஃபார்ம் எல்லாம் யோசிக்கவே தேவையில்லை அப்படி இருக்கும். இந்த குரலை வித்தைகளெல்லாம் காட்டி கொண்டு இருப்பது வேணுகரன். கொஞ்ச நேரம் வைப்பர் போடாட்டே சரி அப்படியே வந்து இங்கே பாருங்க கண்ணாடியில் படி இஞ்சால பக்கமெல்லாம் இவ்வளோ வடிவான தேயிலை தோட்டங்கள் எல்லாம் இருக்கிற இடம் எதுவுமே தெரியாமல் போய் கொண்டு இருக்கிறோம். இப்போ நானும் டவுனுக்கு வந்து இந்த வெள்ளது பக்கத்தால் போகிறோம். உனக்கு ஒரு டிராக்டர் வருது. தள்ளி இருக்க கொண்டு இருக்கிற உள்ளால் அந்தளவுக்கு வந்து மழை இல்லை. ஃபுல்லாகவே நின்றுட்டே இருந்துச்சுட்டா சூப்பராக ரோன் ஷாட் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மழையிலே பார்த்தீங்கன்னா பாருங்கள் தேயிலை ஆஞ்சிட்டு வந்து இவரை நிறுத்தி கொண்டு இருக்கணும். மேலுமே இவர்கள் படும் கஷ்டங்களுக்கு வந்து வர முறை இல்லை. அதில் போடலாம் பாஸ் போங்க. சரி இப்போ பார்த்தீங்கன்னாடா நானோயா வாட்டர்ஃபாலுக்கு வந்து உண்மையிலுமே வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. பார்க்குற வியூ வந்து சூப்பராக இருக்குது. இதில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். முதலாவது இது கொண்டு
காரை பார்க் பண்ணிடுவோம். 2 பக்கம் வாட்டர் ஃபாலும் வந்து இப்போ தாராளமாக பாஞ்சு கொண்டு இருக்குது. இதில் நிப்பாட்டியாச்சு. சொப்பன சுந்தரியை நிப்பாட்டிட்டு இந்த வாட்டர் ஃபாலோட வியூ இருக்குது என்ற கடவுளே இப்படி இருக்குது. உண்மையிலுமே வந்து இதுவரை காலத்தில் வந்து நான் சொல்லியிருந்த மாதிரி தான் இப்படி நிறைய தண்ணி வந்தது வந்து நான் பார்த்ததில்லை. கடைசியாக ஷூட்டு கூடி நாங்கள் வந்திருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேறு ரகம் இல்லை இவைகளுக்கு பெட் கட்டினான். யாராவது குளிச்சா 10 ஆசுதாரன்ட்டு இந்த குளிருக்குலாம் குளிச்சா சரி ஆள் முடிஞ்சிடும். இல்லை 2 பேர் பார்த்து கொண்டிருக்கணும். இல்லை பாருங்க இந்த வியூவை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இப்போ இந்த டைமில் ஒரு ரெயின் ஒன்று போனால் சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை, அவ்வளோ நல்லா இருக்கும். அப்படியே பாருங்கள் அதில் எல்லாம் அந்த வேலை செய்கிறாங்க, அதில் எல்லாம் நிற்கணும். நானும் வேணும் வந்து ஃபஸ்ட் டைம் வரைக்கும் இங்கே வந்திருக்கேன். ரெயின் போகுது. அட என்ன ஒரு டைமிங் சொல்லி வாய் முடியல. ரெயின் போகுது போயிடுங்க. வா 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 இது இவ்வளோ பெரிய ரெயினாக இருக்குது. கொஞ்சம் வெள்ளம் வந்துட்டு ரோட் ஷோட் எடுத்து, ஆனால் ரோட் ஷோட் எடுக்கல. மழை வந்து திருப்பியும் வந்து பெருசாக இல்லை இது வேற இதுக்கு பிறகு இது திருப்பி வருமா? அப்போ திருப்பி வரைக்கும் வந்து நாங்கள் பார்ப்போம். அண்ணவன் பாருங்க, அண்ணவன் என்ன மாதிரி சில் சில் ஸ்டேட்டஸ் இதில் பாருங்க. இஞ்சால பக்கம் தண்ணி வந்து இப்படி போய்கொண்டிருக்கு. இதில் வந்து வலிக்கு விழுந்தீங்களாண்டா கட்டாயம் வந்து சொர்க்கம் தெரியும். அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறதுக்கே 2-3 நாள் ஆகும். அப்படி இழுத்துட்டு போயிடும் சில வேலை. ஆனால் இது அவ்வளோ ஹெவி இல்லை. ஆனால் டிசம்பர் டைம்லாம் இங்கே வந்துடாதீங்க. இன்னொரு வேலையா பக்கம் சில் பண்ண போகிறேன்ட்டு ஸ்வீட்டரோட தெரியுறீங்க எல்லாரும். சில் பண்ண போகிறேன் நான் கதைக்கிறேன், எனக்கே கேட்குது இல்லை அந்த காலை அடைச்சிட்டு. இப்போ கவி வந்து சமூக சேவை வந்து செய்து கொண்டிருக்கிறார். கவனம் கவி 2 வேலை தானே. அப்போ ஃபோட்டோ எடுத்து விடுங்கன்னு கேட்டு அதில் வந்து அதை செய்து கொடுக்குறதுல வந்து சுற்றுலாத்துறையை பொறுத்த மட்டும் பெரிய விஷயம் தான். சமூக சேவைகள் இப்படி ஈடுபட வேற அண்ணன் இங்கே வந்து நீங்கள் சில் பண்ணுறேன் இதெல்லாம் போடக்கூடாது. குளிர்தா இதெல்லாம் குளிரா ப்ரோ? குளிச்சு காட்டுங்க 5 நிமிஷம் குளிக்கணும். 10,000 ரூபாய் எப்படி கதை சோர்ஸை விட்டுட்டு வந்துட்டா நீ 6 குழி 10,000 ரூபா வயசு சொல்ல மாட்டேன். ரெக்கார்ட் இருக்கு, பூ இருக்கு. அந்த பெட்டுக்கு வந்து யாருமே வந்து தயாரா இல்லை இந்த கிளைமேட்ல. அதான் தள்ளுக்குமாரெல்லாம் போடுவேன். குளிச்சுட்டு வாங்க, அமௌண்ட் எடுத்து வைக்கிறேன். சரி இதில் வந்து கார்னர் லைட்டை வந்து ஒன் பண்ணி விட்டுட்டு வந்துட்டேன். அதாவது அவருக்கு ஆஃப் பண்ணணும். சரி அப்படியே அங்கால பக்கம் வாட்டர் ஃபால் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்காண்டு. இதில் எத்தனை தடவை வந்துட்டுருக்கிறேன். இந்த நீர்வீழ்ச்சியில் வந்து தண்ணி வந்து வர்றது வந்து குறைவாக இருக்கும். வேண்டாம் தண்ணி மழை பெய்தா தான் இந்த இடத்துல வரும். இப்போ மழை சீசன்றதால அப்படியே தாராளமாக வந்து கொண்டிருக்குது. பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எப்படி இருக்குன்ட்டு பாருங்களேன். அதே மாதிரி இங்கால அண்ணாக்கள் ஊர்லேருந்து அப்படியே மரக்கறியை கொண்டு வந்து இதில் போகிற தண்ணியில் வந்து கழுவி கொண்டிருக்கணும். இருக்குல்ல இது வரேன் கரெக்டெல்லாம் கழுவி கொண்டிருக்கணும். எப்படி உங்களுக்கு காட்டுறது எவ்வளோ கரெக்ட் வந்து இந்த இடத்துல கழுவின விட்டு பாருங்கள். இப்படி இதில் கழுவித்தான் அங்கால வந்து கொண்டு போயிடும். வா இது பாருங்க ஃபுல்லாகவே கரெக்ட் தான். இப்போ அன்னையாக்களை கேட்டுட்டேன் ரங்கி வாங்கன்ட்டு சொல்லியிருந்தேன். அதில் வந்து பக்கத்துலேயே போய் இந்த கரெக்ட் கழுவுறது எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்கலாம். இது பாருங்கள் எத்தனை கிலோ கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். சொன்ன கணக்கில் இருக்கும் நினைக்கிறேன். இந்த கரெக்டுகள்கிட்ட பெருசாக வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது பாருங்கள் இவ்வளோ பெரிய கரெக்டுண்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து புளியாப்பட்டி அதாவது குருநாகலில் இருக்கிற மார்க்கெட்டுக்கு தான் இதை கொண்டு போயிடணுமா. அதோட வந்து இந்த அண்ணாக்களில் வந்து ஒரு விஷயத்தை வந்து வேண்டிட்டு வந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னாடா கேரட் மழை கூட வெளிக்கிட்டு உண்மையிலுமே வந்து சூப்பராக இருக்கும். என்னோட வந்து நண்பர்களை காணல எங்கே போயிட்டாங்களோ தெரியல. நண்பர்கள் வந்து கொட்டலுக்குள்ளே இருந்துட்டு வந்து கொண்டிருக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டவர் இந்த மலையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து இந்த வாட்டர் ஃபாலுக்கு வந்து வந்திருக்கார். ஹலோ, வேர் ஆர் ஃப்ரம்? Germany. And you? Germany. I'm from local and Sri Lanka north side. Jaffna. Okay, cool. Jaffna, you know? What do you mean? Jaffna. No, I don't know. How many days your trip in Sri Lanka? For almost 3 weeks I am 3 here, weeks. but I now have 2 weeks, I think. 2 weeks. Okay, I'm doing a YouTube vlog. Yeah. This place is so nice. Yeah, it's nice. Okay, thank you so much. Yeah, no problem. Okay. Nice time here. Okay. ஜெர்மனி. ஜெர்மனிலேருந்து தான் நிறைய சுற்றுலா பயணிகள் வர்றதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படி பார்க்குறீங்களோ இல்லையோ குளிகளா
குளிக்கடா குளிக்கடா. சரி இது நடக்கிற வேற இல்ல. வேணும் வந்து குளிக்க போறது டிஷர்ட் எல்லாம் கலட்டிட்டான். அதான் சொல்லி கொண்டு போகுது. 5 நிமிஷத்துல வந்து நான் 2 நிமிஷம் தான் சொன்னா, கவி வந்து 5 நிமிஷம் பண்ண சொல்றது. அப்ப 5 நிமிஷத்துல ஆள் பிடிச்சிடும், தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போக சரி என்று சொல்லி கொண்டிருக்கு. 5 நான் 2 சொல்ல, நீங்க 5 சொன்னீங்க. இப்ப தண்ணி டெஸ்டிங் எல்லாம் நடக்குது ஆள் குளிக்கிறதுக்கு. என்ன மாதிரி செய்ய போறீங்களா இந்த பயணத்தை? எண்ணி வைக்கிற தாள ஓ குளிக்க என்ன கேட்டா ஒரு பொடியே ஹாஸ்பிட்டல் நூறிலே ஹாஸ்பிட்டலில் போட போகிறோம். சரி இப்போ வேணும் வந்து குளிக்கிறார். சரியாக 5 நிமிஷம் டைம் வந்து கொடுப்போம். இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஆகிட்டான். 3:48 ஆயிடுச்சு. சரி என்ன ஒரு 4 நிமிஷம் பார்ப்போம். ஆனால் இதுக்கப்புறம் வரப்போகிற விளைவுகளுக்கு நான் பொறுப்பு இல்லை. வடிவா குளிராரே தண்ணி வடையில. சரி இப்போ நேரம் வரையா 2 நிமிஷம் ஆயிருக்கு. 2 நிமிஷம் ஆயிருக்கு. இன்னும் 3 நிமிஷம் இருக்கு. ஒரு படு என்ன இருக்கிற இதை போட்டு இது இல்லை சவால் இல்லை. படுக்கணும். 3 நிமிஷம் இருக்கு. 3 நிமிஷம். அப்படி இரு அப்படி இரு. சில்லிங் ப்ரோ. என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க வேர்ல்ட் பத்தி? நல்ல ஃபன். கவி அவன் தான் ரியலா ஃபீல் பண்றான். ரியலா ஃபீல் பண்றான். காய்ச்சல் வருதா இல்லையோ? இப்ப தொழுறான். ஆள் கோச் தானே. ஃபிட்னஸ் பாடி தான், அதனால பிரச்சனை இல்லை. என்ன பாடியா இருந்தாலும் இந்த குளிருக்கு ஒரு தாக்கம் மட்டும் இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்க போகுது. சரி இப்போ பாருங்க ஆள் டிப்ஸ் வந்து அடிச்சு விட்டுருக்கு. ஜீவன் எங்க இருந்த எவ்வளவு நாள் மட்டும் தான் எனக்கு தெரியல. சரி இந்த குளிச்சதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எப்படி இருக்கு உங்களோட மனநிலை? ஃபுல் ரெக்கவரியா? ரொனால்டோ வந்து ஐஸ் வாட்டர்ல குளிக்க வேற போய் குளிச்சுட்டு வந்துட்டு. சரி வாழ்த்துக்கள். 10,000 ரூபாய் வின் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. பாட்டி பண்றோம். பாட்டி சரி கவனம். கழிச்சு கடைசியில் வேணும் வந்து குளிச்சது வித்தியாசமாக சுவாரஸ்யமாக இருந்தது. ஆனாலும் ஆபத்தும் கூட. என்றாலும் வந்து ஒரு பாதுகாப்பான முறையில் வந்து குளித்தார். சரி அந்த 10,000 ரூபாய்க்கு நாங்கள் சில் பண்ணலாம். சேர்ந்து தான் சில் பண்ணும், அது வேறு விஷயம். இப்போ இதில் இருந்து நாங்கள் வெளிக்கிடுவோம். எல்லாம் கலங்குதான் குளிருக்கு. சரி கால் நடக்கிறதா இருந்தது. இப்போ வந்து ரீஃப்ரெஷ் ஆகிட்டு வந்திருக்காரு. ஒன்றா குளிர். நான் ரொனால்டோ நினைச்சிட்டு ஐஸ்லயே பூரா கிடக்குறான். ஐயோ நடுங்கு இந்த இதே சொல்லிடு. இதுக்கு பிறகு நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு இல்லைட்டு. இதுலேருந்து டெவான் போக வேண்டிய பார்த்தோன்னா நான் 35 கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரி காட்டுது. பார்ப்போம். நுரலியாவுக்கு தான் போகிற பிளான். என்ன செய்கிறேன் 35 கிலோமீட்டர்னா போயிட்டு வர இருட்டாயிரும். ஆனால் போயாவே பிரயோசனம் இல்லை. வர்ற வழியில் தான் பார்க்கணும். 22 கிலோமீட்டர். சரி என்ன தெரியல முடிவெடுப்போம். சரி இப்போ நானும் டவுனுக்குள்ளே பசிக்கிற மாதிரி இருந்தது. அதில் வந்து முட்டை ரொட்டி சாப்பிடுவோம் அப்படின்ட்டு வந்து நாங்கள் இங்கே வந்து முட்டை ரொட்டி கொஞ்சம் போட்டு தருக்கணும். அதுலேயே முதல்ல ஒரு நல்ல கடை இருந்தது. இப்போ கூட்டிட்டு இருக்கணும் போல இருக்குது. இப்படி பார்ப்போம். முட்டை ரொட்டி. அக்கா முட்டை ரொட்டி எடுக்கலாமா? என்னடா கையை காலை பிடிக்கிற வைக்குதா? ஐயோ நான் பொறுப்பில்ல அடவர். சரி இப்போ பார்த்தீங்கன்னாடா ஆளுக்கால் முட்டை ரொட்டி சொல்லி சாப்பிட்டு வந்துருக்கோம். நல்லா இருக்குது. ஆனால் இந்த கடலைக்கறியும் பருப்பு மற்றது சிக்கன் குழம்பு கொஞ்சம் சரி ஒரு சாப்பிட்டு வரேன். சரி நல்லா பாட்டு விட்டு போய்கிட்டு சாப்பிட்டு முடிஞ்சோம். நல்லா இருந்தது முட்டை ரொட்டி. 800 ரூபா வந்து பில் வந்தது. 3 முட்டை ரொட்டியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சம்சா 2 அதே மாதிரி இவையில் வந்து 3 டீயில் பிள்ளை டீ குடித்தது. இதிலேருந்து நுரலியா தான் அப்படியே போகிறோம். நுரலியா டவுனுக்கு தான் போகிறோம். அங்கே நான் டெவனெல்லாம் போகிறது போய் வேலைண்டா இப்படி மழை பெய்யக்கில் வந்து ஒன்றும் சொல்லலாம். இதுலேருந்து கெரகரி பார்க் போவோம் அப்படி பிளான் பண்ணாங்க. ஆனால் இப்படி கிலோமீட்டர் இருக்குமாட்டா நாங்கள் அங்கே போய் வந்து பிரயோசனம் இல்லை. இங்கே பாருங்கள் முன்னுக்கு எதுவுமே தெரியல. வைசரை போடவும் பயமாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். முதல் மழை என்னை அழைத்தது. மழை தான் நனைஞ்சிட்டே இருக்கிறோம். பேரே தெரியாத பறவை அழைத்ததே. வேற லெவல் கிளைமேட்ல சில் பண்ணிட்டு இருக்கோம். சரி இப்போ இந்த பார்க்கில் கொண்டு வந்துட்டு நிப்பாட்டிட்டோம். வேண்டாம் இந்த மழை குளிருக்கு இந்த சுண்டல் விற்கிறத சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அண்ணா நாங்களும் சுண்டல் தான் போதைக்கு. அண்ணா 200 ரூபாய் தாங்க சுண்டல். உரைப்பு. சரி இப்போ சுண்டல் வேண்டிட்டோம். இதில் பாருங்கள் 200 ரூபாய்க்கு வந்து இவ்வளோ தான் தந்திருக்கிறோம். 200 ரூபாய்க்கு நட்டம் தான். ஆனாலும் வந்து இந்த குளிர்களை வச்சு விற்று கொண்டிருக்கணும் பாருங்கள். அதுக்காக நாங்கள் வேண்டலாம். அப்படியே நாங்கள் இந்த காருக்குள்ள 4 பேரும் இருந்து சாப்பிட போகிறோம். சரி இப்போ அந்த பார்க்கில் வந்து போய் சுண்டல் எல்லாம் வேண்டி சாப்பிட்றாங்க. அப்படியே வந்து சரி 9:30 சாப்பிட போக மாட்டேட்டு அடுத்த நாங்கள் எல்லாரும் வந்து நல்ல நித்திரையாக போயிட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து எல்லாம் கோல் பண்ணி இருக்காங்க. அதெல்லாம் தெரியவே இல்லை. இப்போ தான் வந்து நேரம் 10 மணி இரவு. சரியா இப்போ எழும்பி இருக்கிறோம். ஒருத்தருக்கு நித்திரை வருது இல்லை. குளிர் வந்து நெருப்பு குளிர்றது.
எனக்கு முன்னுக்கு ஆளுக்கெல்லாம் லைட் பிடிக்கிறாங்க இப்படி 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 நடக்குது. சரி என்னால் நல்ல சில்லிங் அப்படி அப்புறம் வந்து 14 கிளைமேட் 16 குளிருக்கு வருமா அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். எல்லாத்தையும் பார்ப்போம். குட் நைட். நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு ஒரு புது வீடியோவில். குளிர்ந்தாலே ஸ்னோ பெய்தாலும் ஸ்னோ வந்து குளிர்றது இல்லை. இந்த ஸ்னோவில் வர்ற காற்று இருக்குல்ல அதே தான். அதே மாதிரி பனி என்றாலும் பனியில் வர அந்த காற்று தான் குளிரும். சரி பாய் பாய் பாய்.